இரண்டாவது நியாய தீர்ப்பு கிறிஸ்துவின் நியாயாசன நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். எனவே இந்த கிறிஸ்துவின் நியாயாசனம் என்பது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிற நியாய தீர்ப்பு. ரட்சிக்கப்பட்ட பின்பு கிறிஸ்துவுக்காக நாம் என்ன செய்தோம் என்பதை வைத்து அதற்கு ஏற்ற பலனை கொடுக்கின்ற ஒரு நியாய தீர்ப்பு இந்த கிறிஸ்துவின் நியாயாசன நியாய தீர்ப்பு. ரோமர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலேயும் அதன் பின் பகுதியில் பார்க்கின்றோம், நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே என்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு கிரேக்க பதம், பீமா ஜட்ஜ்மெண்ட் த்ரோன், பீமா நியாயாசனம் என்று சொல்லி அந்த கிரேக்க பதத்திலிருந்து இந்த பதம் வந்திருக்கின்றது. பீமா என்பது விளையாட்டில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பரிசு அளிக்கும்படியாக அமைக்கப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு மேடையைத்தான் பீமா என்று சொல்லுகிறோம். இதை சபைகளிலே உள்ள அந்த உயர்ந்த மேடையையும் பீமா என்று நாம் சொல்ல முடியும். எனவே இந்த பீமா நியாயாசனம் அல்லது கிறிஸ்துவின் நியாயாசனம் என்பது விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பிலே யாருக்கும் எந்த தண்டனையும் கிடையாது. ஏனென்றால் இதிலே வந்து நிற்கிறவர்கள் அனைவரும் ஏற்கனவே கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட விசுவாசிகள். அதற்கு பின்பு அவர்கள் செய்கின்ற கிரியைகளின்படி அவர்களுக்கு பலன் கொடுக்கிற இடம்தான் இந்த கிறிஸ்துவின் நியாயாசனம். 1 கொரிந்தியர் 3:10 நம்ம பார்க்கிறோம், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான், ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும்.